குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 1.30 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த சம் ரொம்ப ஈஸியாக புரியும், நீங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக அது நம்ம சேனலில் இருக்கிற இன்னொரு வீடியோ தான். இந்த கொஸ்டின் புரியணுங்கிறதுக்காக ப்ராக்டிக்கலாக நான் ஒர்க் அவுட் பண்ண ஒரு கொஸ்டின். கிட்டத்தட்ட அது எக்ஸாக்டாக இந்த சம்மை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சம்முக்குள்ளே போகலாம். இன் ஏ ஸ்கூல் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே எய்தர் ஹாக்கி ஆர் கிரிக்கெட் ஆர் போத். 300 play hockey, 250 play cricket and 110 play both games. Find the number of students who play only hockey, the number of students who play only cricket, the total number of students in the school. ஓகேவா? முதல்ல கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கூலில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தெரியாது. அது 100 பேராக இருக்கலாம், 200 பேராக இருக்கலாம், அல்லது ஒரு 500 பேராக இருக்கலாம். அதையும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஏதோ ஒரு கேம் விளாடுவாங்க. ஒன்று ஹாக்கி விளாடுவாங்க, அல்லது கிரிக்கெட் விளாடுவாங்க, அல்லது ரெண்டுமே விளாடுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு ரெண்டுமே விளாட்லாம் இல்லையா? ஹாக்கி டீம்லேயும் இருக்கலாம், கிரிக்கெட் டீம்லேயும் இருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஸ்கூலில் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 300 ஸ்டூடெண்ட்ஸும் ஏதோ ஒன்று விளாடுறாங்க. ஓகே, எந்த கேம்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட மீனிங். இப்போ பாருங்கள், 300 play ஹாக்கி எத்தனை பேர் விளாடுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. 250 play கிரிக்கெட் எத்தனை பேர் விளாடுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. 110 play both games, 110 பேர் ரெண்டு கேமே விளாடுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டாவை வச்சு இம்மீடியட்டாக படம் வரையணும். ஸோ ஹெச்னா ஹாக்கி, சினா கிரிக்கெட். முதல்ல ரெண்டு கேமுமே விளாடுறவங்க எத்தனை பேரோ அவங்கள முதல்ல இந்த பாக்ஸில் எழுதணும். ஸோ படம் இந்த மாதிரி வரையணும். ஸோ இந்த படமே அதுக்காக தான் ஒன்று வெட்டி வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த கட்டத்துக்குள்ளே இந்த கட்டம் இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு பேர் என்ன அர்த்தம்? அவன் இங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 110 என்ன செஞ்சுக்கோங்க, உள்ளே குறிச்சிக்கோங்க. ரெண்டாவது, ஹாக்கி விளாடுறவங்க எத்தனை பேர்? 300 பேர் இங்கே எழுதிக்கோங்க. கிரிக்கெட் விளாடுறவங்க எத்தனை பேர்? 210 பேர். இமீடியட்டாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 110 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் இந்த 110 சப்ட்ராக்ட் பண்ணுறோம்? இதுக்கான விடை தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்த அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும், உங்களுக்கு புரியும். என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் வேர்டிங்ஸாக சொல்கிறத விட அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போவும் நான் சொல்கிறேன் என்ன ரீசன். இந்த 110 பேர் ரெண்டு பக்கமும் இருக்கிறான், ரைட்? ஹாக்கி விளாடுறவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் கையை தூக்குவான். கிரிக்கெட் விளாடுறவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் கையை தூக்குவான். அப்போ 110 2 தடவை ஆட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த 110 ரெண்டு இடத்துலையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இமீடியட்டாக என்ன செஞ்சிடணும், சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது ஹாக்கி மட்டும் விளாடுறவே யார்? 300லேருந்து இந்த 110 கழிங்க, மீதி 190 பேர். இந்த 190 பேர் தான் ஹாக்கி மட்டும் விளாடுறவன். கிரிக்கெட் விளாடுறவன் எத்தனை பேர்? அதுவும் இந்த 210லேருந்து 110 கழிச்சிருங்க, 140 கிடைக்கும். அதுதான் 140 தான் கிரிக்கெட் மட்டும் விளாடுறவன். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி த ஹாக்கி 190. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ப்ளே த கிரிக்கெட் 140. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா இந்த 190ஐயும் இந்த 110ஐயும் இந்த 140ஐயும் ஆட் பண்ணணும். பாருங்கள், 190, 110, 140 கழிச்சதுக்கப்புறம் இருந்துக்கிற ரெண்டு வேல்யூ ப்ளஸ் 110 இதை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி இவ்வளோ செஞ்சால் போதும், கழித்து காமிச்சா போதும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், NH = 300னா ஹாக்கி விளாடுற டோட்டல் நம்பர், கிரிக்கெட் விளாடுற டோட்டல் நம்பர், ரெண்டும் விளாடுறவங்க. அப்போ இன்டர்செக்ஷன் வரணும் 110. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.